அரசுக்கு எதிராக உயரும் குரல்களை அடக்குவதும் பழிவாங்குவதும் அதிகாரத்தின் வழக்கம். அப்படித்தான் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து வந்த இந்திய வம்சாவளி அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஷாமா சாவந்தை இப்போது பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு பெங்களூருவில் இருக்கும் தன் தாயை பார்க்க விசாவுக்கு விண்ணப்பித்தார் ஷாமா. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்திய அரசாங்கம் விசா விண்ணப்பத்தை நிராகரிக்கிறது என்று ஷாமா குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது இந்திய அரசின் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளது பேசுபொருளாகியிருக்கிறது. அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் வசித்து வருகிறார் ஷாமா. இவர் புனேயில் பிறந்து மும்பையில் வளர்ந்தவர். அடிப்படையில் இவர் மென்பொறியாளர். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று குடியேறிய இவர் பின்னர் பொருளாதாரம் படித்தார். பொருளாதார ஆசிரியராக சியாட்டிலில் தனது பணியை தொடங்கினார். அங்குள்ள சோசியலிஸ்ட் மாற்றுக் கட்சியின் உறுப்பினராகவும் ஷாமா செயல்பட்டு வருகிறார். 2014 முதல் 2024 வரை சியாட்டிலில் நகர சபையில் பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் அங்குள்ள பொது அலுவலகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்கட்சியின் முதல் மற்றும் ஒரே உறுப்பினர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இத்தனை வலிமையுடன் ஷாமா இயங்கி வந்தாலும் இவரையே அடக்குமுறைக்கு தான் உள்ளாக்க நினைக்கிறது ஆளும் இந்திய அரசு. பெங்களூருவில் வசிக்கும் அவரின் தாய் வசுந்தரா ராமானுஜம் 2 ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வருகிறார். அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் வேகமாக மோசமடைந்து வருவதாக மருத்துவர்கள் சொல்லியிருந்ததால் தன் தாயை பார்க்க கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் என 2 முறை இந்தியா வருவதற்கான விசா அனுமதிக்காக முயற்சி செய்தார் ஷாமா. ஆனால் அவரது விசா விண்ணப்பங்கள் எந்த விளக்கமும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தனது தாயை பார்க்க அவசர கால விசாவுக்காக அவர் விண்ணப்பிக்க அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிராகரிப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. மோடியை விமர்சித்ததால் விசா மறுக்கிறார்கள். பெங்களூருவில் உயிருக்கு போராடும் தாய். இந்தியா வருவதற்காக நானும் என் கணவரும் விசாவிற்கு விண்ணப்பித்தோம். என் கணவருக்கு விசா வழங்கப்பட்ட நிலையில் எனக்கு மட்டும் விசா மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேள்வி கேட்கும் ஷாமா இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய வெளியுறவு அமைச்சக வட்டாரங்களோ விசா வழங்குவது ஓர் இறையாண்மை செயல்பாடு, அவரது விசா விண்ணப்பம் இன்னும் பரிசீலனையில் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளன. ஆனால் இதை நம்புவதற்கு ஷாமா தயாராயில்லை. ஏனென்றால் பல ஆண்டுகளாகவே ஷாமா ஆளும் பாஜக அரசின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். குறிப்பாக இந்தியாவின் குடியுரிமை திருத்த சட்டம், விவசாயிகள் போராட்டத்தை ஆளும் அரசு கையாண்ட விதம் போன்றவற்றை கண்டித்து 2020ஆம் ஆண்டு சியாட்டிலில் நகர சபை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. இதை முன்னின்று நடத்தியதே ஷாமா தான். இந்தியாவை ஆளும் அரசுக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைப்பதால் இந்திய அரசாங்கம் தன்னையும் தன்னை போன்ற மற்ற சமூக செயற்பாட்டாளர்களையும் பழிவாங்குவதாக ஷாமா தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை நான் வெளிப்படையாக விமர்சித்ததற்காகவே அரசியல் பழிவாங்கலாக இந்திய அரசாங்கம் எனக்கு மீண்டும் மீண்டும் விசா வழங்காமல் மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் உறுதியாக முன்வைத்துள்ளார். இதற்கிடையில் இந்திய அரசாங்கம் தனக்கு விசா வழங்க வேண்டும் என்று கோரி ஆன்லைன் பெட்டிஷன் ஒன்றையும் தற்போது ஷாமா போட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தனக்கு விசா மறுக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து சட்ட நடவடிக்கை எடுக்கவும் பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மீடியாவில் இந்த செய்தி அடிபட்ட பின்னராவது ஷாமாவுக்கு விசா கொடுக்குமா இந்திய அரசு, அல்லது தனக்கு எதிரான குரலை எழுப்புபவர்களுக்கு இதுதான் கதி என்ற மிரட்டலை ஷாமாவை வைத்து வெளிப்படையாக தொடரப் போகிறதா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.